சார், இங்கே டெக்கான் கிரானிக்கல் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுனாங்க. பெண்களுடைய இதயங்களை திமுகவினுடைய பெண்களுக்கான திட்டங்கள் சம்பந்தமான இந்த பஸ்ஸு இதெல்லாம் வென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். பொதுவாக அதை இன்னும் கூட கொஞ்சம் பெண்களுடைய இதயங்களை வென்று விட்டது அப்படின்ட்டு வெல்லப்போவது யார் அப்படின்னா அது திமுகன்னு எழுதிட்டு இந்தந்த திட்டங்கள்னு சொன்னோடனே அரசாங்கம் கொஞ்சம் குஷி அடைஞ்சிட்டு ஒரு 5 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இதை குதூகல மனோநிலையில் இதை பண்ணிட்டீங்களா என்ன? அதை ஐயா 5 மாதம் மட்டும்தான் கொடுக்கணுமா? குதூகலம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னொரு 5 மாதம் சேர்த்து கொடுத்துருவோம். கொடுக்கலையே. என்ன 5 மாதம் கொடுத்ததுக்கு ஏன் கோலாளர்? இப்போ என்ன அறிவு ராமபாண்டி என்ன பேசினாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கொடுத்தது தப்புங்கிறாரா இல்லை கொடுத்தது தேர்தலுக்காக தாங்கிறாரா? அதுதான் சொல்றேன். இல்லை இப்போ எடப்பாடி அவர் 2000 ரூபா கொடுக்குறாரு, வாக்குறுதி கொடுத்தாரு, அது எதுக்குன்னு போன ரவுண்டு கேட்டேன். இல்லை அது கேட்டேன், அதுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை. 28 மாதத்தை ஏன்டா விட்டீங்கன்றாரு. நாங்கள் இதெல்லாம் மாற்றம் நான் சொல்ல போகிறோம் எதுவும் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதில் அவர் நிதிநிலையில் ரொம்ப அக்கறை இருந்ததுன்னா பிரதமர் மோடி கேஸுக்கு பணிவாக கேட்ட மாதிரி எடப்பாடியை வேணா என் கட்சிக்காரன் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை மேடம் சொன்னாங்க அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, நாங்கள் என்னங்க கொடுக்கல, நாங்கள் எல்லாமே நாங்கள் தான் கொடுக்குறோம். நீங்கள் என்ன மேடம் கொடுத்தீங்கன்னா திரும்பி இப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் நிறையா கொடுத்துருக்கீங்க. நான்லாம் மற்ற கட்சிக்கார மாதிரிலாம் பேசலைங்க. நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். இந்தியை கொடுத்தீங்க, இந்திக்காரன்லாம் உனக்கு திணிச்சிங்க, இடி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தீங்க, சிபிஐயை கொடுத்தீங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தீங்க, இவ்வளவும் கொடுத்தீங்க. ஆனால் நாங்கள் எதை பற்றியாவது கவலைப்பட்டோமா? எதை பற்றியும் கவலைப்படல. நாங்கள் ஒன்றும் அதை பற்றி யோசிக்கல. இதெல்லாம் அவங்க சொல்லும் போது என்கிட்ட பாஜக இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கா? அது எல்லாத்தையும் அவங்க மொத்தமாக எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே மன்னிக்கணும், இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு தான் இத்தனை டிபார்ட்மெண்ட் எங்கள் மேடம் சப்ளை. அது மேடத்துக்கு நல்லா தெரியும், டாக்டர். இப்போ பார்த்தா இது வேற சொன்னாங்க, தேர்தல் பயம் எங்களுக்கா மேடம்? கண்டிப்பா உங்களுக்கு. ஓகே மேடம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் 2 பேரும் ஒரு பொட்டி வைப்போம் சார். சரி. துணிச்சலாக போய் தமிழ்நாட்டில் சந்து பொந்து தெரு வரைக்கும் ஒரு தெரு விடாமல் ஓட்டு கேட்குற துணிச்சல் திமுக கூட்டணியை தவிர பிஜேபிக்கு இருக்குது, எடப்பாடி கூட்டணிக்கு இருக்குன்னு இப்போ மனசாட்சியோட யாரையாவது பப்ளிக்கில் ஓட்டு போட வைப்போம். எங்கே 2 முஸ்லீம் தெருவில் உள்ளே போய் ஓட்டு கேட்டு பாருங்க, பார்த்தீங்களா? யாருக்கு பயன்னு பார்த்துருவோம். 2 ஏசுநாதர் தெருவில் போய் ஓட்டு கேட்டு பாருங்க, அங்கங்கே யாருக்கு பயன்னு பார்த்துருவோம். பயப்படுற கம்பெனி யாருங்கிறத நாம் பப்ளிக் முடிப்போம். நாங்கள் சொல்கிறோம் சார், நீங்கள்லாம் ஒரு மதத்துக்காக மதவெறியோட அரசியலுக்குள்ள களத்தில் குதிச்சு நீந்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எவ்வளவு போராட்டமே கெதின்னு போட்டு கிடக்கிறோம். என்னடா அண்ணா, இந்த பக்கம் போனால் இவங்கள உதைக்கிறீங்க, அந்த பக்கம் போனால் பச்சை மாட்டை தொட்டால் கையை விட்டுறீங்க, காலை விட்டுறீங்க, இருக்கிறவனை காப்பாற்றுறதே எங்களுக்கு போராட்டம். இதில் வேறு இவங்க அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம். அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் திமுகவுக்கு போமா? அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லை, எதுவுமே கொடுக்கறது இல்லை. இதில் எடப்பாடி இதெல்லாம் வராதுக்கு யார் காரணம்? இதை தடுக்க முயற்சிப்பது யார் காரணம்? அண்ணன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எடப்பாடி தான் காரணம். கொடுத்த வாக்குறுதியில் ஒரு 10 நிறைவேற்றாததுக்கு யார் காரணம்னு என்னை கேட்டால் பட்டியல் போடுவேன் சார். யார் காரணம்? இவங்க வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டு அப்புறம் எப்படா திமுகவை தோக்கடிக்கிறது? நேராக போய் அங்கே உட்காந்துட்டு எதுவும் கொடுத்துடாத, நிதியே கொடுத்துடாத, 10 பைசா கொடுத்துடாத, மருத்துவத்துக்கு ஃபண்டாக கொடுக்காத, கல்வி ஃபண்டாக கொடுக்காத, எதையும் கொடுக்காத. இது எல்லாம் எடப்பாடியோட சூட்சமம், எல்லாம் தெரியும். பிரிஞ்சு போன எடப்பாடி ஏன் சார் திரும்பி போய் சேரணும்? அப்போ ஏன் டைவர்ஸ் பண்ணேன்? அப்புறம் எதுக்கு சேர்ந்தீங்க? இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? இதெல்லாம் நாங்கள் எதை பற்றி கவலைப்படல சார். திமுகவை பொறுத்த மட்டில் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் மக்களோட சேவைக்கு மக்களோட தேவைக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையாக போகிறோம். இன்றைக்கி கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு 20-30 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து சுதந்திர போராட்டத்தில் 2 குண்டு வாங்கி இடுப்பெல்லாம் அடிபட்டு மிசாவில் 1 வருஷம் உள்ளே இருந்த நடிகர் விஜய் பேசினார். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். இன்றைக்கி அவர் என்ன பேசினார் பார்த்தீங்களா? 2 கட்சிக்கு தான் போட்டி, திமுக வெர்சஸ் டிவிகே. அவர் இதெல்லாம் விட்டுட்டார். பாவம் அண்ணன் அதிவீர பாண்டியரன் கட்சியை பாயிண்ட்லேயே வச்சுக்கல, அதுக்கு டெபாசிட்டே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. எடப்பாடி டெலிட் பண்ணிட்டாங்க, டெலிட்டரில் வச்சுட்டாரு, டெலிட் லிஸ்ட்லேயே வச்சுட்டாரு. 2 கட்சிக்கு தானே. நாங்கள் ஏதாவது கோச்சிட்டோமா? கவலையே படுறதில்ல சார். என்ன ஆகிட போகுது? எங்கள் பாடி எல்லாருக்கும் தெரியும். எங்கேயோ ஒரு ஒன்றும் வேண்டாம், தந்திகம் இருக்கும்.
லைட் எரியும். அதில் ஒரு 10 பேர் படிச்சுட்டு ஃபாரின் போயிருப்போம், 10 பேர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிருப்பான். எருமாடு அரிக்குதுன்னு சொல்லிட்டு அது எங்கே போய் சொரிஞ்சுக்கும்? நேராக போஸ்ட்டில் வந்து 4 சொறி சொரிஞ்சிட்டு போயிடும். நாங்கள் கவலைப்படுவோம். திமுக தந்தி கம்பம் சார், அந்த பல்பு அதில் பயனடைஞ்சவர்கள் தான் நாட்டில் பாதி பேர். பாதி துறையை உருவாக்குனதே திமுக. புரியுதா இல்லையா? பாதி பேரோட வாழ்க்கையை ஒழிச்சதே இந்த பாஜக. இதெல்லாம் வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. இல்ல மேடம், பேசணும்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இப்ப நீங்க நிதி கொடுக்கலன்னா எதுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லணும். நீங்க வந்து நிதி கொடுக்கலன்னு பேசுறீங்க, பார்லிமெண்ட்ல பேச வேண்டியது. ஒரு விஷயம், நீங்க 41% அப்புறம் பாதி பேர் வாழ்க்கைய பிஜேபி சொன்னா சும்மா இருப்போம். பார்லிமெண்ட்ல ஒரு யார் வாழ்க்கைய பாஜக கெடுத்தது? நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு மதத்தோட வாழ்க்கையை கெடுத்தீங்க. எந்த மதத்தோட வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு சொல்லுங்க. பிஜேபிக்கு ஒரு பாய்க்கு சீட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், மதத்தை வச்சு அரசியல் பண்றது நீங்க முதல்ல சொல்லுங்க. இருங்க, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு இப்ப நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க? இஸ்லாமியர் தெருவுல போய் ஓட்டு கேட்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் தெருவுல போய் ஓட்டு கேட்க முடியுமா? மதத்தை வச்சு அரசியல் பண்றது பாஜக நீங்க சொல்றீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தமிழ் இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியம்லாம் இருந்துச்சா இல்லையா? அந்த பக்தி இலக்கியத்துல மதம் இருந்துச்சா இல்லையா? இந்து மதம் இருந்துச்சா? இந்து மதம் இருந்துச்சா இல்லையா? அப்போ நீங்க வந்து இந்த 50-60 வருஷம் இந்து மதமே இல்லைன்னு சொல்லி கடவுளே இல்ல, கடவுள் மறுப்புன்னு சொல்றீங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சதே வந்து பெரியாருக்கு அகைன்ஸ்டா ஆரம்பிச்சீங்க. அப்புறம் இப்ப வந்துட்டு கடவுள் மறுப்பு பேசுறீங்க. உங்க தலைவர் என்ன சொன்னாரு? நீங்க எப்படி பணம் கொடுக்கல? எந்த பணம் கொடுக்கல? பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டியதுதானே? மேடம், ரெண்டே விஷயம். மேடம் டாக்டர், பேஷண்ட் தர்மத்தோடு எவன் வந்தாலும் நான் வக்கீல். எவன் வந்தாலும் நீ பாயா, இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா முனைவருங்க. நீங்க எம்பிபிஎஸ் இல்லையா, பிஹெச்டியா வச்சுக்கீங்க. ஒரு 2 பேர் ஸ்டூடெண்ட கூப்பிட்டு டாக்டரேட் பண்ணவங்க, நீங்க 2 ஸ்டூடெண்ட கூப்பிட்டு நீ முஸ்லீம்னா என்கிட்ட படிக்காத, கிறிஸ்டினா படிக்காதன்னு சொன்னீங்களா? ஒரு நல்ல பக்குவமான ஆள் தானே. உங்க பாலிசியில நான் கேட்கறேன், மதம் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லன்னு நாங்க சொல்றோமா? எம்மதமும் சம்மதம், எந்த மதத்துக்கும் வேலை இல்லை. அவரை நீங்க தடுக்க மாட்டீங்க. நாங்க வந்து எந்த மதத்தை ஃபேவர் பண்ணோம் நாங்க சொல்லல. இவங்கலாம் வந்து மேடம் இங்க பாருங்க, உங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முஸ்லிம் வந்து ரிக்ஷாக்கு வந்து 5 ரூபா கேட்டானா 4 ரூபா கொடுன்னு பேசுறாரு. உங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஸ்ஸாமுடைய அபிஷியல் ட்விட்டர் கணக்கு முஸ்லிம்களை துப்பாக்கி பார்த்து குறி வச்சு சுடுது. அது முதலமைச்சர் பண்றாரு, சரியா? அதனால அவர் சொன்னதுல பெரிய நீங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு அஸ்ஸாம பத்தியோ பெங்கால பத்தியோ பேசாதீங்க. அங்க போயிட்டு அங்க இருக்க சூழ்நிலைய பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. அங்க பங்களாதேஷ் கூட இருக்காங்க. நீங்க அஸ்ஸாம் போயிருக்கீங்களா? நீங்க அஸ்ஸாம் போயிருக்கீங்களா? அஸ்ஸாம் போய் தான் பார்க்கணுமா? ஆமா, நீங்க நீங்க டாக்குமெண்ட்ல பாக்குறது. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழ்நிலைய பார்த்துட்டு நார்த் ஈஸ்ட்ல போயிட்டு சுட சொல்லுதா சட்டம்? இந்த நாட்டோட சட்டம் யாரும் சுட சொல்லல. நீங்க வந்து ஹைப் பண்ணாதீங்க. இப்ப நீங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அவர் மிசான் பத்தி பேசிட்டு இருந்தாரு. மிசால அவங்களுடைய தலைவர் வந்து தளபதி தானே உங்க தளபதி. அவர் பாவம் ஜெயில போய் கஷ்டப்பட்டாரு. எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. அந்த மிசா கொண்டு வந்தது யாரு? அந்த மிசால அரெஸ்ட் பண்ணது யாரு? அவங்க கூட எதுக்கு கூட்டணியில இருக்கீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க சும்மா எப்ப பாரு பிஜேபி பத்தியே பேசுறீங்க. பொறுத்தா கூட்டணி உங்க கூட்டணி. நீங்க ஈடி கொண்டு வந்தீங்க, சிபிஐ கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. ஈடி சிபிஐ எல்லாம் கொண்டு வந்து மிரட்டி 63 சீட்டு வாங்குனது யாரு? காங்கிரஸ். இன்னைக்கு அவங்க கூட நீங்க கூட்டணியில இருக்கீங்க. மேடம்க்கு ஒரே சொல்றேன் மேடம், இங்க பாருங்க, என்ஆர்சி வந்து இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, சரியா? அது வந்து அஸ்ஸாம் மட்டும்தான். அதனால அங்க பங்களாதேஷிகள் வராங்க அப்படிங்கிற பொய் கதையெல்லாம் வேற எங்கேயாச்சும் சொல்லணும். இந்த கதை கதை கிடையாது. நான் போயிருக்கேன், அங்க வந்து வாழக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை, அதனால சொல்றேன். பங்களாதேஷும் அஸ்ஸாமோடு பகிரக்கூடிய பார்டர் எல்லாம் ரொம்ப கம்மி.
அதனால நீங்க இந்த இதெல்லாம் சொல்லாதீங்க. சோ பார்டர் பகுறதுனால அங்க இல்ல அவங்களுக்கு தான் அவங்களோட த்ரெட் தெரியும். இல்ல மேடம், தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டே அசாம் பிஜேபி முஸ்லிம்கள் நீங்க அசாம பத்தி பேசாதீங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. நீங்க நான் தமிழ்நாட்டை பத்தியே வரேன். நீங்க நாங்க அதே உரிமை தொகைக்குள்ள வரேன். நீங்க கூட தான் ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாயை வந்து விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதியாக கொடுக்குறீங்க. ஆமா குடுக்குறீங்க, கரெக்டா? அது போல இந்த அரசாங்கம் கொடுத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த அரசாங்கம் கொடுக்கிறது பிரச்சனை இல்லங்க. யாருமே அது பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, கொடுங்கன்னு தான் சொல்றோம். விடுபட்ட தொகை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கொடுங்க. இப்ப எதுக்கு அவசரமா நீங்க குடுக்குறீங்க எலெக்ஷனுக்காக? எலெக்ஷன் டைம்ல வந்து பொய்யான ஒரு பரப்புரை. ஏன்னா 2024 கொஞ்சம் பேச விடுங்க அவங்கள. தயவு செஞ்சு அண்ணே கொஞ்சம் பேச விடுங்க அவங்கள. மேடம் நீங்க பேசுங்க. 2024 மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டதா இல்லையா எலெக்ஷன் டைம்ல? இதான் என்னோட கேள்வி. கொடுத்தாங்கல்ல? சரி. அப்போ இப்ப மட்டும் எப்படி தடுப்பாங்க? யார் கேஸ் போட்டது மேடம்? அப்ப இது வந்து அவசரமான குற்றச்சாட்டா இல்லையா? இருங்க, கொடுத்தாங்களா இல்லையா? கேஸ் போட்டது போடலன்றது கேஸ் போட்டதா? காசு கொடுத்தாங்களா இல்லையாங்க? 24 நாங்க தான கொடுத்தோம். கொடுத்தீங்கல்ல? கொடுத்தீங்க. அப்ப எப்படி கொடுக்க முடியாது? அதனால வந்து ப்ரீபோன் பண்ணி யார் கொடுக்கணும் சொல்றீங்கல்ல? மேடம் யார் கேஸ் போட்டானோ தெரியுமா தெரியாதா? மேடம் கேஸ் போட்டது தெரியுமா தெரியாதா? கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏங்க கேஸ் போட்டதுன்றது அடுத்து. நீங்க 2024 மேடம் வழக்கு இப்பதான போட்டுருக்காங்க. வழக்கு இப்ப உங்க பிஜேபி எம்பி போட்டுருக்காரு. போட்டு இன்னைக்கு அது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டே கொடுத்திருந்தா இன்னைக்கு யாருக்குமே இனிமே இந்த இலவச மகளிர் அதாவது ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாலும் அப்படின்றது ஒரு நார்ம்ஸ். ஓகேவா? இப்போ முதல்வர் சொன்னதுக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாரு? அதிமுக பிஜேபி வந்து இதை தடுத்துருவாங்க, கொடுக்க விட மாட்டாங்க எல்லாம் சொல்றாங்க. நான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி அவர்கள், அவர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே 2000 கொடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் இந்த உரிமை தொகை 2000 கொடுப்போன்றதை சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அதை தடுப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு வந்து எங்கள் மேலே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே ஒரு வெறுப்புணர்வை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ட்ராமா பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் சொல்கிறோம். மேடத்துக்கு அந்த கேஸை பற்றி தெரியல. இப்போ இனிமேல் அவங்ககிட்ட அதிகமாக பேசி பிரயோஜனம் இல்லை. அதாவது நான் என்ன திரும்பி எடப்பாடி 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, எடப்பாடி 1500 ரூபாய் கொடுக்குறான்னு முதல்ல சொன்னாரு. யாரும் நம்பி ஓட்டு போடல, அம்பொன்னு விட்டாங்க. இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. தனிநபரா இருக்கிற அவங்க வீட்லயே யாரும் நம்பல. தமிழ்நாட்டு தாய் குளம் நம்ப தயாரா இல்ல. எல்லாருமே நீங்க அட்வொகேட்டுங்கிறதுனால இதெல்லாம் விட்டுருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் முடிச்சுட்டேன்.